அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இந்த விஏஓ வேலைக்கு மட்டும் நீங்கள் தனியாகவே கூட அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதில் என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, அதில் உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்லாம் நீங்கள் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எலிஜிபிலிட்டியே இருப்பீங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் உங்களுக்கு நீங்கள் விருப்பமாக இருக்கோ எல்லா போஸ்டிங்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெயினாக விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்காக தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு டோட்டலாக 3935 வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. மினிமம் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், இதற்கான சம்பளம் எவ்வளவு, யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, ஸோ இந்த வேலைவாய்ப்பு எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை முழுமையா பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வேலை வாய்ப்பானது எங்க இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேங்களா? அங்க இருந்து தான் அஃபிஷியல் நமக்கு நோட்டிபிகேஷன் கிடைத்திருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 3935 வேகன்சி நமக்கு அஃபிஷியலா கிடைச்சிருக்குது. ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே ஓகேங்களா 38 மாவட்டத்துல எங்க வேணாலும் போஸ்டிங் கிடைக்கலான்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது ஸ்டார்டிங் அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் வந்து 25ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 25/4/2025 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட், அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஏஓ வேலை வாய்ப்புக்கு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் வந்து 13ஆம் தேதி 7வது மாசம் கண்டிப்பா எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது எண்ட் டேட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/5 அப்ளை பண்றதுக்கு க்ளோசிங். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா விஏஓ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, பில் கலெக்டர். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, ஸ்டோர் கீப்பர் இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, டைபிஸ்ட் ஓகேங்களா அந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, ஸ்டெனோகிராஃபர் டைபிஸ்ட் ஓகேங்களா அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன இதுல என்ன போஸ்டிங் உங்களுக்கு வேணுமோ அந்த போஸ்டிங் நீங்க சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3935 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வேகன்சி எக்ஸ்ட்ராவே இருக்கலாம்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து மினிமம் நீங்கள் யாரெல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா, மினிமம் நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் 10வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாங்கனாவே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், ஸ்டோர் கீப்பர் இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்றதா இருந்ததுன்னா 18 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 21 வயசுல இருந்து 32 வயசு இருக்கும். சேம் இதுக்கும் அப்படியே தான். ஸோ நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இதற்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், டைபிஸ்ட், ஸ்டோர் கீப்பர், விஏஓ இவங்களுக்கு வந்து 19,500லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 62,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்டெனோ டைபிஸ்ட் வந்து 20,000லேருந்து 65,000 வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேலரி கிடைக்கும். அடுத்தது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ், இது ரொம்ப ரொம்ப மென்ஷன் பண்ணணும். ஏன்னா வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூஸ் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸில். அடுத்தது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
அடுத்தது அப்ளை பண்றது டேட் வந்து நம்ம ஆல்ரெடி மேலேயே பார்த்தாச்சு. ஸோ நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அஃபிஷியல் வெப்சைட்க்கு போயிட்டு, அந்த வெப்சைட்ல வந்து நோட்டிஃபிகேஷன் தெளிவா படிச்சுட்டு, அந்த தெளிவா நோட்டிஃபிகேஷன் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதுல எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம்ன்றத மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க் யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல முக்கியமான அரசியலோட அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ.